இந்த வீடியோவை நீங்க இலங்கைக்குள்ள இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க, இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில பாலம் கட்டுறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டா நீங்க கட்டாயமா நிறைய பேர் விருப்பம் மட்டும் தான் சொல்லுவீங்க. ஏனென்றா ரெண்டு நாட்டினுடைய பலதரப்பட்ட இடங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒன்று வர்த்தகம், பிசினஸ் ரீதியான நல்ல விடயங்கள் நடக்கும். பொருட்களினுடைய விலைகள் குறைவடையும். இலங்கைக்குள்ள நல்ல நல்ல பொருட்களை இந்தியாவில இருந்து கொண்டு வர முடியும், உற்பத்திகளை கொண்டு வர முடியும். அதே மாதிரி கலைகள், கலாச்சாரங்கள், ரெண்டு மக்களினுடைய பண்பாடுகள் இதெல்லாமே நடக்கிறபடியா ரெண்டு நாட்டுக்கும் இடையில பாலம் கட்டப்பட்டா அது ஒரு நல்ல ஒரு பிணைப்பா இருக்கும்ன்றதுதான் பெரும்பாலான மக்களினுடைய ஒரு கண்ணோட்டமா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளும் இருக்குது. இந்த இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பாலம்ன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. சரியா சொல்ல போனா அரசர்களினுடைய காலத்திலேயே இதுக்கான திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டதா வரலாறுகள்ல இருந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு வந்த பிரிட்டிஷ்காரர்கள், பிரித்தானியர்கள் அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலையும் சரி வரல. அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்ப வரைக்கும் ரெண்டு நாட்டினுடைய அரசாங்கங்களும் இதுக்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொள்றார்கள். ஆனா ஒரு செங்கல்ல கூட அவர்களால நட முடியல. அதுக்கு என்ன காரணம்? எதுக்காக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இவ்வளவு பக்கத்துல, சரியா சொல்ல போனா இந்தியால இருக்கிற ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கும் இலங்கையில இருக்கிற தலைமன்னாருக்கும் இடையில தான் இந்த பாலம் கட்டப்படணும். அதுக்கு இடையில இருக்கிற தூரம் எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 23 கிலோமீட்டர் மட்டும்தான். எதுக்காக இந்த 23 கிலோமீட்டருக்கு இடையில ஒரு பாலத்தை கட்ட இன்றைக்கு வரைக்கும் முடியல? உலக நாடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா வேறு நாடுகள்ல இதை விட நீளமான கடல் பாதைகள்ல எல்லாம் பாலங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப எதுக்காக இலங்கைக்குள்ள மட்டும் கட்ட முடியல? இதுல இருக்கிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, ரெண்டு நாட்டுக்கும் இடையில என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன நல்ல விஷயங்கள் உருவாகும்ன்றத முழுமையா ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஷூரா சொல்லுவேன், இந்த வீடியோட கடைசியில நீங்க எல்லாருமே இந்த பாலம் வரக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. என்னென்னத விரிவா ஒவ்வொன்றா முதல்ல இருந்தே தெளிவா முழுமையா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் வி.கே. கரிகாலன். அதனோட பாக்குறதுக்கு முதல் இலங்கைக்குள்ள உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஒரே வீடியோல தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதில் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிபிகேஷன்ஸா வரும். இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷனா ரிசர்ச் பண்ணி உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க, லைக் பண்ணி இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இலங்கைக்கு இருக்கிற முதலாவது மிகப்பெரிய நட்பு நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். பக்கத்துல இருக்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி கூப்பிட்டா ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிற முதலாவது பெரிய நாடு இந்தியான்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பு, இந்த நட்பு ரீதியான பிணைப்புன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. பல தசாப்தங்களுக்கு முதல்ல இருந்தே அரசர்களினுடைய காலத்திலிருந்து ஒரு மிக நெருக்கமான பிணைப்பு தான் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்குது. எந்த ஒரு நில ரீதியான தொடர்பு இல்லை என்றாலும் ரெண்டு நாட்டினுடைய வர்த்தக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, எல்லா அடிப்படையிலுமே ஒரு நெருக்கமான நாடா இருக்கிறது இலங்கைக்கு இந்தியா தான். சோ இந்த பிணைப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு நில ரீதியான தொடர்பு, ஒரு பாலம் அமைக்கப்பட்டா ரெண்டு நாட்டுக்கும் இடையில இன்னும் கொஞ்சம் நெருக்கம் உருவாகும் என்ற அடிப்படையில ரெண்டு நாட்டினுடைய அரசாங்கங்களும் பல தசாப்தங்களா முயற்சிகளை மேற்கொண்டு வரார்கள். அந்த அடிப்படையில 2002ஆம் ஆண்டுல ஒரு முழுமையான திட்டம் வகுக்கப்படுது. எப்படி என்று சொன்னா ஸ்ரீலங்கா இந்தியா ரோட் ரயில் லிங்க் ப்ராஜெக்ட். அதுல மொத்த செலவு எவ்வளவு சொல்லப்படுதுன்னு சொன்னா $5 பில்லியன். எங்களுடைய காசுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 1,50,000 கோடி இலங்கை ரூபாய்கள். அந்த செலவுல ஒரு பாலத்தை உருவாக்குறதுக்கான, அதாவது பாலம் தரை வழியான வாகனங்கள் போகக்கூடிய மாதிரியான ஒரு பக்கமும், இன்னொரு பக்கமா புகையிரத போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து நடக்கக்கூடிய மாதிரியான இருவழியான போக்குவரத்துகளை ஒரு பாலம் மூலமா உருவாக்குற ஒரு திட்டத்தை ரெண்டு நாடுகளுமே முழுமையா பரிசீலிச்சு சரியான முறையில முன்வைக்கிறார்கள். அதுல மொத்த நீளம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 35 இருந்து 40 கிலோமீட்டரா சொல்லப்பட்டது. இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஒரு பகுதியும், இந்தியால இருந்து இலங்கைக்கு போறதுக்கான ஒரு பகுதியும், மொத்தமா ஒரு 4 பகுதிகள் அதுல வந்திருக்கும். சோ அந்த அடிப்படையில ஒரு திட்டம் வந்து முழுமையா முன்வைக்கப்படுது. நான் சொன்ன இந்த $5 பில்லியன் என்ற செலவு 2002ஆம் ஆண்டுல முன்வைக்கப்பட்ட அந்த திட்டத்தினுடைய செலவா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த செலவு கட்டாயமா இன்னும் அதிகமாக தான் இருக்கும். சோ இந்த அடிப்படையில முன்வைக்கப்பட்ட இந்த திட்டம் எதுக்காக ஆரம்பிக்கப்படலன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டினுடைய பக்கங்கள்ல இருந்தும் வந்த கடுமையான எதிர்ப்புகள். இந்தியாவோட பக்கத்துல இருந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல்லையும், அதே மாதிரி மீனவர்களினுடைய பக்கத்துல இருந்து வந்த ஒரு முக்கியமான எதிர்ப்பு, அதே மாதிரி இலங்கையினுடைய பக்கத்துல தென் பகுதியில இருந்து வந்த முக்கியமான எதிர்ப்பு. இந்த தேசியவாதிகளால
மேற்கொள்ளப்பட்ட கடுமையான எதிர்ப்பினுடைய காரணமா அந்த திட்டம் அந்த நேரத்தில் கைவிடப்பட்டது. அதுக்கு பிறகு உள்நாட்டு போர் காரணமா அதுக்கு பிறகு அந்த திட்டத்தை பற்றி பேசப்படல. 2015ஆம் ஆண்டுல திரும்பவும் ஒரு முன்மொழியப்பட்டது. அந்த நேரத்திலையும் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு கடைசியா இந்த திட்டத்தை பற்றி எப்ப பேசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இலங்கைக்குள்ள இந்த ஆட்சி மாற்றம் நடந்தது தானே. அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியா பதவியேற்ற நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்திருந்தார் தானே. அந்த நேரத்தில் திரும்பவும் இதை பற்றி பேசப்பட்டிருந்தது. ஆனா அவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு இலங்கையினுடைய இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு இலங்கை இன்னும் முழுமையா தயாராக இல்லைன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டார். அதாவது இந்த திட்டத்தை நாங்க மேற்கொள்றதுக்கு இன்னுமே தயாராக இல்லைன்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு இப்பவும் திரும்ப இந்த திட்டம் தொடர்பான சில பேச்சுக்கள் திரும்பவும் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, இதுதான் இந்த திட்டத்தினுடைய முயற்சிகளா நடந்திருந்தது. இப்ப நாங்க பார்க்க போறது மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, எதுக்காக இந்த பாலம் இன்றைக்கு வரைக்கும் கட்டப்படல, அப்படி என்னதான் இந்த பாலத்துல பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6 மிகப்பெரிய முக்கியமான காரணங்கள் இருக்குது. 1 வர்த்தகம், 2வது பாதுகாப்பு, 3வது சூழல், 4வது கலாச்சாரங்கள், 5வது 2 நாட்டினுடைய அரசியல், 6வது மிகப்பெரிய காரணம் பூகோள அரசியல், ஜியோபொலிட்டிக்ஸ். உலக நாடுகளினுடைய தாக்கம் வரைக்கும் இந்த பாலம் கட்டப்படாம இருக்கிறதுல பெரிய லெவல்ல இருக்குது. இந்த 6 பாயிண்ட்ஸையுமே தனித்தனியா தெளிவா விரிவா நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது வர்த்தகம். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இலங்கையினுடைய வர்த்தகத்தை விட இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வர்த்தகம்ன்றது, அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்திகளா இருந்தாலும் சரி, அவர்களுடைய வர்த்தகம்ன்றது மிகப்பெரியது. சாதாரணமா ஒரு குறைஞ்ச விலைக்கே எங்களால ஒரு வாழ்க்கை செலவை முடிச்சு கொள்ள கூடிய அளவுக்கான உற்பத்திகள் இந்தியாவுக்குள்ள இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ வர்த்தக ரீதியில இந்த பாலம் உருவாகமா இருந்தா நன்மைகளா என்ன கிடைக்கும்னு சொன்னா, 2 நாட்டினுடைய வர்த்தக போக்குகள், அங்கிருந்து வரக்கூடிய பொருட்கள் சேவைகள், இங்கிருந்து போகக்கூடிய பொருட்கள் சேவைகள், இதெல்லாமே பரிமாற்றங்களா நடக்கும் போது வர்த்தக ரீதியான ஒரு பலப்படுத்தல் எங்கட நாடுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல தீமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்திகள் கட்டாயமா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். சாதாரணமா இல்லாம சிறிய உற்பத்திகள் வரைக்கும் பெரிய அளவுல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த வர்த்தகம் மட்டும் பார்க்கும்போது இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்திய ரூபாவின் பயன்பாடு இலங்கைக்குள்ள பயன்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏற்கனவே ஒரு பெரிய சர்ச்சை போய் கொண்டிருந்தது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதாரத்துல இந்த வர்த்தகம் இருக்குதானே, இந்த வர்த்தகத்துல இந்திய ரூபாவை பயன்படுத்தி தான் வர்த்தகம் மேற்கொள்ளணும் என்ற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை போய் கொண்டிருந்தது. அதே மாதிரி இந்த பாலம் கட்டப்பட்டு அவர்களுடைய வர்த்தகம் வருமா இருந்தா இந்திய ரூபாவினுடைய பரிமாற்றத்துல தான் அந்த பொருட்கள் சேவைகளுடைய பரிமாற்றம் நடக்கும் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்காக தென்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இலங்கையினுடைய அரசியல் ரீதியா அதுக்கு பெரிய அளவுல பயப்படுறார்கள். இது வர்த்தக ரீதியான ஒரு முக்கியமான காரணம். 2வது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு பிரச்சனை. இந்த வர்த்தகத்துல எப்படி நல்ல விஷயங்கள் நடக்குதோ அதே மாதிரி நல்ல நோக்கங்களுக்காக வரக்கூடியவர்கள் மாதிரியே கெட்ட நோக்கங்களுக்காக வரக்கூடியவர்களும் இந்த பாலத்தை பயன்படுத்தி இலங்கைக்குள்ளேயும் வருவார்கள், இலங்கையிலிருந்து போகக்கூடியவர்கள் இந்தியாவுக்குள்ளேயும் போவார்கள். பெருமளவுல பார்க்க போனா இந்தியாவிலிருந்து வரவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும். இந்த போதைப் பொருள் கடத்தல், சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இப்பவே சாதாரணமா இந்த கேரள கஞ்சா ஏனைய போதைப் பொருட்கள் எல்லாமே பெருமளவுல இந்தியாவினுடைய பக்கங்கள்ல இருந்து தான் வந்து கொண்டிருக்கின்றதும் பெரிய ஒரு சிக்கலா எங்கட நாட்டுக்கு மாறி இருக்குது. சோ நிலரீதியான தொடர்பு ஒன்று ஏற்படுமா இருந்தா இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயல்பாடுகள் எங்கட நாட்டுக்குள்ள வாரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. 1. 2வது பாத்தீங்கன்னா இல்லீகல் இமிகிரேஷன், சட்டவிரோத குடியேற்றங்களும் நாட்டுக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். இலங்கையில் இருக்கிறவர்கள் அதிகமா இந்தியாவுக்கு போவார்கள், இந்தியாவில் இருக்கிறவர்களும் சில பேர் இலங்கைக்குள்ள வந்து குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு பெரிய பயம் இருக்குது. 3வது காரணம் இயற்கை சூழல். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில பாலம் அமைக்கப்பட போகுதுன்ற ஒரு பேச்சு எடுத்தாலே முதலாவதா இந்தியர்கள் எதிர்க்கிறது தங்களினுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கிற ராமர் பாலம். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையில இருக்கக்கூடிய கடல் திட்டுகளா சொல்லப்படுற அந்த மெப் எடுத்து பாத்தீங்கன்னாலே விஞ்ஞானிகளாலேயே இது முழுமையா ரிசர்ச் பண்ணப்பட்டது. என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தானே ராமாயண கதை. ராமாயணத்துல ராமர் பாலம் கட்டித்தான் இலங்கைக்கு வந்தாருன்றது அவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில அந்த பாலம் கட்டினதுக்கான படிவங்களா இப்ப வரைக்கும் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையில ஒரு பெரிய அளவுல கடலுக்கு அடியில அந்த திட்டுகள் மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது. அது அழிக்கப்படும் என்றது இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய
மிகப்பெரிய ஒரு பயம். இந்தியாவுடைய அரசியல் அப்படிப்பட்ட அரசியல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்து சமயத்தை முன்னிலைப்படுத்தி தான் அந்த அரசியல் போகுதுன்றதும் எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த அடிப்படையில இந்த பிஜேபி அரசாங்கம் இருக்கிறபடியா அந்த இடத்துல அந்த திட்டுக்களுக்கு அழிவு வருமா இருந்தா, தங்களினுடைய நம்பிக்கைகள் அதுவா இருக்குது, அந்த நம்பிக்கைக்கு அழிவு ஒரு பிரச்சனை உருவாகமா இருந்தா அந்த பாலம் எங்களுக்கு தேவையில்லை என்றதுதான் அவர்களினுடைய ஒரு கொள்கையா முதல்ல இருந்து இருந்து கொண்டிருக்குது. இது மத ரீதியான அடிப்படையில ஒரு காரணம் சொல்லப்படுது. இரண்டாவது, சூழல் ரீதியான பாதிப்பு எப்படி வரும்னு சொன்னா, கடல்வாழ் உயிரினங்கள் இலங்கை இந்தியாவினுடைய இந்த மீன்பிடிக்கு அதிகமான மீன்வளம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இந்த பாக்கு நீரிணை தான் இருக்குது. சோ இந்த பகுதிகளில் இந்த பாலம் கட்டுற செயல்பாடுகள் நடந்தா கட்டாயமா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்களினுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை உருவாகும். சோ அந்த பிரச்சனைகள் இருக்கிறபடியா சூழல் ரீதியான பாதிப்புகளும் அதே மாதிரி காலநிலை மாற்றங்களால் உருவாகக்கூடிய இந்த புயல் எல்லாமே கடக்கிற பாதைகள் இருக்குதானே, அந்த பாதைகள்லையும் பிரச்சனைகள் உருவாகும் என்ற ஒரு சிக்கல்கள் இருக்கிறபடியா சூழல் ரீதியாகவும் இது பிரச்சனையை உருவாக்கும் என்று சொல்லப்படுது. அடுத்த 4வது காரணம் என்னன்னு சொன்னா கலாச்சார பிரச்சனை. இதுவும் ஒரு மிகப்பெரிய சிக்கல். கலாச்சார ரீதியான அழிவுகள் எங்கட நாட்டுக்கு அதிகமா இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்தியா பெரிய ஒரு நாடு தானே, மிகப்பெரிய உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார வல்லரசா சொல்லப்படுற நாடு. அப்பேற்பட்ட நாட்டுல கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களினுடைய கலாச்சாரத்தை வச்சு பார்க்கும்போது இலங்கையினுடைய மக்கள் சனத்தொகை குறைவா இருக்கிறபடியா கலாச்சார அழிவுகளும் இலங்கைக்குள்ள நடக்கும் என்று சொல்லி முக்கியமா சிங்கள மக்கள் அதிகமா பயப்படுறார்கள். தமிழ் மக்களை விட சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா சிங்கள மக்களினுடைய அதிகமான சனத்தொகை இருக்கிறது இலங்கையில தான். அவர்களுடைய கலாச்சாரம் அழிவடையும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ கலாச்சார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள். அடுத்த 5வது காரணம் என்னன்னு சொன்னா, இது முக்கியமான ஒரு காரணம். இலங்கையினுடைய அரசியலும் இந்தியாவினுடைய அரசியலும் நாங்க பொதுவா இப்படி எடுத்து பார்ப்போம். ஒரு இந்தியாவினுடைய பெரிய அளவையும் இலங்கையினுடைய அளவையும் எடுத்து பார்ப்போம். சாதாரணமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா உலகத்துல 4வது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடா இருக்குது. ஆனா இலங்கை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அளவுலையும் சின்ன நாடு, பொருளாதாரத்திலையும் மிக மிக சின்ன நாடு. அப்படி இருக்கும்போது ரெண்டு நாட்டினுடைய அந்த கெப்பாசிட்டி இருக்குதானே, அந்த அளவு, இப்ப இந்தியாவோட அளவுக்கே இலங்கை இருக்குமா இருந்தா ரெண்டு நாட்டுக்கும் இடையில தொடர்பை ஏற்படுத்துறதுல ஒரு பெரிய ஒரு சக்தி ரெண்டு நாட்டுக்கு இடையிலுமே இருக்கும். ஆனா இந்தியாவோட போரிடக்கூடிய வகையில, போரிடன்னு சொன்னா போரண்டா ஆயுதங்கள் ரீதியான போரண்டு சொல்ல வரையில ஒரு வர்த்தக ரீதியாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில இந்தியாவோட போட்டி போடக்கூடிய அளவுல தான் நாங்க இருக்கிறோமான்னு கேட்டா கடைசி வரைக்கும் இல்ல. பொதுவா இந்தியாவோட ஜிடிபி எடுத்து பார்ப்போம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியனுக்கு மேலதான் இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குது. அதே மாதிரி இலங்கையோட உற்பத்தி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சாதாரணமா 99 பில்லியன் US தான் இருக்கு. அதாவது இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வெறும் 2.5%, ஒரு 3% மட்டும்தான் இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியே இருக்குது. அப்படின்னு சொன்னா ஜோதிச்சு பாருங்க, இந்தியா அவ்வளவு பெரிய இடத்துல இருக்குது, இலங்கை நாங்க எவ்வளவு மிக மிக குறுகிய இடத்துல ஒரு 10% கூட இல்லாம தான் பொருளாதாரத்துல நாங்க சின்ன ஒரு நாடா இருக்கிறோம். சோ இப்படி இருக்கும்போது ரெண்டு நாட்டுக்கு இடையில தொடர்பை ஏற்படுத்துறது கட்டாயமா இந்தியாவினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு இலங்கைக்குள்ள அதிகமா உருவாகும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, வர்த்தக ரீதியா இருந்தாலும் சரி, எல்லா அடிப்படையிலுமே இலங்கைக்குள்ள பெரிய அளவுல இந்தியாவினுடைய செல்வாக்கு நிச்சயமா உருவாகும். இது வெளிப்படையான உண்மை, அதுக்குதானே அதை முழுமையா தெளிவா சொல்றேன். சோ கட்டாயமா இந்தியாவினுடைய செல்வாக்கு இலங்கைக்குள்ள உருவாகும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறபடியா ரெண்டு நாட்டினுடைய அரசியலும் இந்தியா கொஞ்சம் தயாரா தான் இருக்கிறார்கள். ஆனா இலங்கையினுடைய அரசியல்ல தான் இல்ல, இது வேணாம், எங்க நாட்டுக்கு ஒரு அது பாதிப்பை ஏற்படுத்துற விதமாமையும் இந்தியாவினுடைய செல்வாக்கு இலங்கைக்குள்ள வந்துட்டு சொன்னா இலங்கை ஒரு தனித்துவமான நாடா இருக்காது, ஒரு தனியான ஆட்சியன்கள் இருக்கக்கூடிய நாடா இருக்காது. இந்தியாவினுடைய கட்டுப்பாடுகளை தான் இலங்கை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இதை இலங்கையினுடைய அரசாங்கம் எப்பவுமே காலகாலமா எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு இது ஒரு சாதகமான விஷயமா அமையும், ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எங்கிட்ட தமிழ் மக்கள் தான். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்களும் தமிழ் மக்கள் என்றபடியா வடக்கில் தான் இந்த தொடர்பு வருதுன்றபடியா எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்குது, ஆனா அதிகமா நல்ல விஷயம் இருக்கும். ஆனா சிங்கள அரசியல் தான் எங்க நாட்டுக்குள்ள இருக்கிறபடியா அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்குமன்ற காரணத்தினால அரசியல் ரீதியா அவர்கள் தொடர்ச்சியா இதை எதிர்த்து கொண்டு வரார்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன்.
இலங்கையினுடைய அமைப்பிலேயே இது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஜோதிச்சு பாருங்க, இலங்கை ஒரு தீவென்று சொல்லப்படுறதுக்கான காரணம் இலங்கைக்கு வேற எந்த நாடுகளோடையுமே எந்த ஒரு தரைவழியான தொடர்புமே இல்லாம இருக்கிறபடியாதான். தீவென்ற வரைவிலக்கணம் என்ன? சுத்தியுமே கடலால சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் தீவென்று சொல்லப்படும். சோ அந்த அடிப்படையில தான் இலங்கை தீவென்று சொல்லப்படுது. இந்த பாலம் உருவாக்கப்படுமா இருந்தா தீவென்ற பெயர்ல இருந்து இலங்கையினுடைய அமைப்பே முழுமையா மாற்றமடையும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு கோடு மாதிரி தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். சோ அது ஒரு பிரச்சனையா இருக்கிறபடியா இந்த பாலம் கொண்டு வரப்படக்கூடாதுன்றது ரெண்டு நாட்டினுடைய அரசியல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. கடைசி இது எல்லாத்தையுமே தாண்டின மிகப்பெரிய ஒரு அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா பூகோள அரசியல், ஜியோ பொலிட்டிக்ஸ். எல்லாருக்குமே தெரியும் உலக நாடுகளுக்கு இலங்கை கடல் வழி போக்குவரத்துக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு நாடுன்றது. ஏற்கனவே அமெரிக்கா, சீனா, ஜப்பான், இந்தியா உலகத்தினுடைய பெரிய பெரிய வல்லரசு நாடுகளினுடைய ஆதிக்கம் இலங்கைக்குள்ள அங்கங்க இப்ப வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்குது. ஒன்று நாங்க கடன் வாங்கி பொருளாதார ரீதியா கீழே போனபடியா அவர்களினுடைய உதவியோடு நாங்க மேல வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிலப்பரப்புகள், லீசிங் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய நிலப்பரப்புகள், இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய பெரிய பெரிய பல்லாதிக்க நாடுகளினுடைய செல்வாக்கு இலங்கைக்குள்ள இருக்குன்றத எல்லாருக்குமே வழிகாட்டுது. அந்த அடிப்படையில இந்தியாவால தனிச்சு முடிவெடுத்து இந்த பாலத்தை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில உருவாக்கினா இந்தியாவினுடைய செல்வாக்கு மிக விரைவா அந்த ஏனைய நாடுகளினுடைய செல்வாக்கை விட அதிகமா இலங்கைக்குள்ள வரும். சீனா மிக கடுமையான போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இலங்கை இருக்கணும்ன்றதுக்கு. அதே மாதிரி தான் இந்தியா போட்டி போறார்கள். அதே மாதிரி அமெரிக்கா போட்டி போறார்கள். ஜப்பான் போட்டி போறார்கள். இந்த மாதிரியான போட்டிகள் இருக்கிறபடியா, பூகோள ரீதியான அரசியலும் இதுக்குள்ள இருக்கிறபடியா இந்தியாவால அவ்வளவு இலகுவா இலங்கையோட தொடர்பை ஏற்படுத்த முடியாது. இந்த காரணங்களை சின்ன சின்ன நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து கொண்டு வந்தா கூட அமெரிக்காவோ சீனாவோ இந்த பாலத்தை கட்டுறதுக்கு அவ்வளவு இலகுவா விட மாட்டார்கள். மிக கடுமையான பிரஷர் பண்ணி அது பெரிய அரசியல் ரீதியான பிரச்சனை வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிப்படையா எங்களுக்கு தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுதான் இந்த பாலம் கட்டுறதுக்கான மிகப்பெரிய தடையா இந்தியாவுக்கு இப்ப இருந்து கொண்டிருக்குது. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இது எல்லாத்தையுமே முழுமையா கேட்டதுக்கு பிறகு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில பாலம் வரணுமான்றத இப்ப இருக்கிற மாதிரியே இருந்தா இலங்கை மக்களுக்கு இலங்கை ஒரு தனித்துவமான ஒரு நாடா சரியான முறையில போய்கொண்டிருக்கும். இந்தியாவுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஆனா வருமா இருந்தா இந்தியாவை விட இலங்கைக்கு தான் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்குன்றதுதான் உண்மை. இதுல வரக்கூடிய நன்மைகளை விட பாதிப்புகள் தான் அதிகம்ன்றது இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆழமான உண்மைன்றதை எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும். தனிய வர்த்தகத்தை மட்டும் பார்த்தோ, தனிய எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்குதுன்றதை மட்டும் பார்த்தோ இந்த பாலம் கட்டப்படுமா இருந்தா எதிர்காலத்துல கஷ்டப்பட போறது நாங்களா தான் இருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாலம் வரணுமா இல்லையான்றத. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான தகவல், ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல இந்த விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் அப்டேட் பண்ண போறேன். அல்லது நீங்க பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.